காங்கிரஸ் கட்சியின் இதயதுல்லா சார் வந்திருக்கார். வணக்கம் சார். பல கேள்விகள் பல விமர்சனங்கள் காங்கிரஸ் மீது தான். காங்கிரஸின் காரணமாகவே ஆர்ஜேடியினுடைய நம்பர்ஸ் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதமானது வச்சுட்டு வராங்க. முதல் சகோதரர் சொல்லும்போது நிதிஷ்குமார் அவர்களை தான் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நடந்தது என்னன்னு சொன்னால், நாங்கள் தேஜஸ்வி யாதவ் அனௌன்ஸ் பண்ண வரையுமே திரு நிதிஷ்குமார் அவங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலை. அந்த நேரத்தில் அமித்ஷாவை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் சொல்லலைன்னு கேட்டாங்க. இங்கே பல ஊடகங்கள் நம்ம பார்த்தோம். அந்த நேரம் அவங்க என்ன நினச்சாங்க, நாம் இந்த இது மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி நிதிஷ்குமாரை வீழ்த்திடலாம்னு நினச்சாங்க. ஆனால் என்ன நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து போன தகவல் என்ன தெரியுமா உங்களுக்கு? துணைத் தலைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் சிறுபான்மை ஆட்சி மத்தியில் இருக்கீங்க, ஒன்றியத்தில் யார் இருக்கா சிறுபான்மை ஆட்சி, நாங்கள் கவுத்துருவோங்கிற வார்த்தை சொன்ன பிறகுதான் சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர் இருப்பார்னு சொன்னாங்க. ஏன்னா தாய் போய் புள்ள இருந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனால பாஜக நினைச்சா எந்த கட்சியும் ரெண்டாவது கட்சியை கீழே தள்ளிட்டு இது 3லேருந்து 2க்கு வரும், 2லேருந்து 1க்கு வரும். இது இந்தியா முழுக்க நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். அது ஷிண்டேவா இருக்கட்டும், மெஹபூபா முஃப்தியா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், எல்லாரையும் காலி பண்ணது நம்ம பார்த்தோம். அது ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும். சொன்னதுக்கு நான் பதில் ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு வந்துடலாம் சார். பீகாரில் கடந்த 2020 தேர்தலில் காங்கிரஸை காட்டிலும் இடதுசாரிகள் மிக முக்கியமான வெற்றியை பதிவு செய்த நிலையில் இந்த முறை இந்தியா கூட்டணியில் 33 தொகுதிகளில் போட்டியிட்ட இடதுசாரிகள் 7 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வைக்கக்கூடிய அந்த நிலவரத்தை தற்போது பார்த்து வருகிறோம். 2020 காலகட்ட தேர்தலில் காங்கிரஸை காட்டிலும் சிபிஎம்எல்னுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருந்ததை நம்ம குறிப்பிட்டு பார்த்துருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரியான அளவுக்கான தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அதிக தொகுதிகளை சிபிஎம்எல் பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை ரொம்ப குறைந்த அளவிலான தொகுதிகளில் மட்டுமே, அதாவது 7 தொகுதிகளில் மட்டும்தான் இடதுசாரிகள் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ராஷ்டிரிய ஜனதாதளத்துக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான ஒரு பின்னடைவு அப்படிங்கிற அந்த ஒரு அண்மை செய்தியும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சார் தொடர்ச்சியாக நீங்கள் பேசலாம். காங்கிரஸுக்கு பின்னடைவு நான் இல்லைன்னு சொல்ல வரல, இதில் ஆர்ஜேடிக்கும் பின்னடைவு தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம். இந்த ரிசல்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், பீகாரில் ஒரு தோல்வி ஏற்பட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கு என்ன பேர் நமக்கு தெரியும், பல்ட்டி அடிப்பார். அப்போ அவர் என்ன செய்வார், நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அது அவங்களோட கூட்டணி, ஏற்கனவே 2 முறை மகாகட்பந்தன் கூட்டணியில் இருந்தவர் அவர், 3வது முறையும் போவார். அப்போ நம்ம ஆட்சியும் கவிழ்ங்கிறதுனால எப்படியாவது வெற்றி பண்ணுங்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேருடைய வாக்குகளை பறித்து, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் படித்தவர்களாக இருந்தால் கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்போ கூட 2002 2005 தகவல் வராது. இதைத்தான் அங்கே செஞ்சாங்க. பாதிக்கப்படுபவர்கள் யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள்ல பெரும்பாலும் படித்தவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னேயே அவங்க இந்த அளவுக்கு பீகாரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி தேர்தல் கமிஷன் கூட்டணிங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம். இப்போ தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகும் கூட உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் 21 பேரை செத்து போனவங்கன்னு பிஜேபியுடைய தேர்தல் கமிஷன் சொல்லி அது இல்லைங்கிறத நிரூபிச்சும் கூட தேர்தல் கமிஷன் அதை எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்க ஒரு பிளான்ல தெளிவாக இருக்காங்க. ஒரு காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்ன மன்மோகன் சிங் இருக்கும்போது சரி, ஒரு தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பது யாருன்னு சொன்னா அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி வருவார். இங்க நடந்தது என்னன்னு சொன்னா, திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு போகல. ஏன்னா 2 பேரும் ஒரு ஆள் இருக்கும் பொழுது நிச்சயமா அவங்க சொல்றது அம்பலத்தில் ஏறும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து ஜனநாயகத்தினுடைய குரலையும் இது முறிப்பது, அதே போன்று தேர்தல் கமிஷனை தன்னகத்தை வைத்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டியது ஏறத்தாழ 25 லட்சம் ஓட்டுகளை அவங்க பறிச்சாங்க. மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்ச பிறகு ஒரு 2-3 மாசத்துல ஏறத்தாழ 70 லட்சம் வாக்குகளை புதுசா சேர்த்து தான் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அங்கே முன்னிலை இருந்த சிண்டே கட்சியும் கீழே இறக்கிட்டாங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப இந்த வாதங்கள்லாம் நீங்க முன் வச்சாலும் தேர்தல் காலகட்டங்கள்ல காங்கிரஸுக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் எல்லா இடங்களையும் நல்லா இருக்காங்க. இப்போ அந்த பூத் ஏஜென்ட் இருந்திருப்பாங்க, இல்லை அதிகாரிகள், உங்கள் காங்கிரஸ் அதிகாரிகள் யாராச்சும் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க யாருமே அதை மென்ஷன் பண்ணல. இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் சொல்கிறீங்களாங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரியான கேள்வி.
காங்கிரஸுடைய பூத் ஏஜெண்டா இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டா இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும், எல்லாரும் உள்ளதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு கைது செய்யப்பட்டு பாலியல் வழக்கில் ஆசாராம் பாபு அவரை விடுதலை செஞ்சு அவருடைய கட்டடத்தில் கொண்டு போய் பூத்து அத்தனை வாக்குப்பெட்டியும் வைக்கிறாங்க. எங்கே வச்சிருக்கணும்? அரசாங்க கட்டிடங்கள் நிறையா இருந்தும் கூட தனியார் கட்டிடத்தில் வைக்கிறாங்க. திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது, அவர் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வருது, வாக்குப்பெட்டி வருது, சீடப்பட்ட வாக்குப்பெட்டியை மாத்திர நிலைமையில வந்துருச்சு. இவ்வளவு நடந்தது இப்பதான் நம்ம கண்ணால பார்த்தோம். அதாவது வாக்கு திருட்டு ஒரு புறம், ஓட் மிஷின்ல தப்பு பண்றது ஒரு புறம், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தப்பு பண்றது ஒரு புறம், அதை விட தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாதிரி வாக்குப்பெட்டியை கொண்டு போய் புதுசா கொண்டு வைக்கிறது பார்த்தோம். சமீப காலமா நம்ம பார்த்ததெல்லாம் பதிவான அன்னைக்கு உள்ள வாக்கு எண்ணிக்கை வேற, 2 நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு புதிய சதவீதத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் எண்ணும் போது அந்த டேலி ஆகுறது இல்லை. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வகையிலும் தேர்தல் கமிஷனோட கூட்டு, இவங்க தேர்தல் கமிஷன் மட்டும் இல்ல, உங்களுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இருக்கட்டும், மேகாலயா இருக்கட்டும், ஒரு சீட்ல கூட ஜெயிக்காம கூட அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது, ஒரு முதல்வர் பதவியை பிடிக்க முடிஞ்சது சிக்கிம்ல. இதெல்லாம் கண்ணால பார்த்தோம். இல்ல காங்கிரஸ் மாநில கட்சிகள் மீது தான் சவாரி செய்யுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் இன்னொரு உதாரணம் சொல்ல முடியாது சார். ஆனா தொடர்ச்சியா மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது ஸ்ட்ரைக் ரேட்டும் குறையுது, சரியான பிரச்சாரம் செய்யல அப்படிங்கிற விமர்சனத்தையும் நீங்க வரதுக்கு நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீர்ல இருந்து பாருங்க, மாநில கட்சியோட யார் சவாரி பண்ணது? பாஜக சவாரி பண்ணலையா? நான் கேட்கிற கேள்வி. அதே மாதிரி பஞ்சாப்ல யாரோட சவாரி பண்ணாங்க? அந்த கட்சியெல்லாம் வீழ்த்திட்டாங்களா, ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டாங்க இல்லையா? இவங்க ஆளுங்கிற கட்சியை கீழே இறக்குவாங்க, 2வது கட்சியை 3வது ஆக்குவாங்க. இதை நம்ம எத்தனை மாநிலங்கள்ல பார்த்தோம், நம்ம பார்க்காத ஒண்ணா. ஆக எல்லா மாநிலங்கள்லையும் குதிரை ஏறினது மட்டும் இல்லை. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஜீரோவா இருந்த இடத்துல போய் எப்படி ஆட்சி அவங்களால பிடிக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி வித்தையெல்லாம் காசை வச்சு பண்றாங்க. இன்னைக்கு தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி பண்றாங்க, அந்த பணத்தை வாங்கி கையில எடுத்துக்கிட்டு அதை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிக்களை விலைக்கு வாங்குறத பார்த்தாங்க. கண்ணு முன்னாலே நடந்துச்சு. ஹரியானாவில் யார் ஜெயிச்சா? மேயர் தேர்தலில் தோற்றவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சவர் தோக்குறாரு. பிறகு உச்ச நீதிமன்றம் போய் தான் அது பிஜேபி தோல்வியாயிருக்கு, அது வெற்றி கிடையாது, எதிர்கட்சி தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி அங்கே தேர்தல் அதிகாரிகள் செஞ்ச தப்பு வெளிக்கு வந்துச்சு. இல்ல இப்ப தேர்தல் வரும்போது மக்கள் ஒரு நம்பிக்கையை வச்சுதான் இந்த அளவுக்கான வாக்குகளை, இந்த அளவுக்கான இடங்களை கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கவே முடியாதா? 20 ஆண்டு காலம் ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா அப்ப மக்கள் காங்கிரஸ் மீதான நம்பிக்கை கொஞ்சம் வரல. நம்ம மக்களை தான் வாக்களிக்க விடாம ஒரே ஆளு 4 இடத்துல வாக்களிக்கிறது, 20 இடத்துல வாக்களிக்கிறது, இப்படி பல ஊர்கள் இருந்து, வெளியூர்ல இருந்து. இப்ப சமீபத்தில் பார்க்கலையா ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின் 6 ட்ரெயின் வந்துச்சு. பல்லாயிரம் பேர் எங்கே வந்தாங்க? இப்ப ஹரியானால கொண்டு போய் டெல்லிக்காரங்க ஓட்டு போடுறது, டெல்லிக்கு ஹரியானாக்காரங்க ஓட்டு போடுறது கண்ணு முன்னாலே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்பெஷல் ட்ரெயின் எதை அளவுக்கு பயன்படுத்தலாமாங்க? இதுவரை தேர்தல் கமிஷனை, சிபிஐ, அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை பயன்படுத்தினவங்க ரயில்வே துறையும் பயன்படுத்தி இருக்காங்கன்னா இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய குரல் வலையை எந்தெந்த வகையில் இது ஜனநாயகத்துக்கு தோல்வி, இது காங்கிரசுக்கோ தேஜஸ்விக்கோ உள்ள தோல்வி இல்லை. இந்த தோல்விக்கு மக்களால் ஒரு பிரச்சனை. நம்ம அருமையா பிரசாந்த் இவர் சொல்லியிருந்தாரு, நம்மளோட வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன். ஆமா, என்ன சொல்லியிருந்தாரு? மக்கள் கிளர்ந்து எழுதாத வரை இது நடந்துகிட்டு தான் இருக்கும், இதுதான் நடக்கும். எங்களுக்கு வெற்றி தோல்விக்காண்டி காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் 150 வருஷ கட்சி, பல வெற்றியை பார்த்தோம், பல தோல்வியை பார்த்தோம். ஆனா மக்கள் தான் முக்கியம், ஜனநாயகம் தான் முக்கியம். இந்த பின்னடைவுங்கிறது நான் ஏத்துக்கிறேன், இல்லையா சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பிஜேபி உடைய தேர்தல் கமிஷனுடைய வேலையினால நாங்க பின்னடைவில் இருக்கோம். காலம் வரும், நிச்சயமா மாற்றம் வரும். நான் கேட்கிறேன், போன வருஷம் எதுக்கு இதுவரையும் தேர்தல் கமிஷனுக்கு இல்லாத பல அடுக்கு பாதுகாப்பு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? நாளைக்கு எது நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் அந்த அளவுக்கு சட்டத்தை ஏன் திருத்தினாங்க? தேர்தல் கமிஷன் எது செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது எந்த அளவுக்கு திருத்தினாங்க? எல்லாம் இந்த சமீபத்தில் தான் திருத்தி இருக்காங்க. இதனால வெற்றி என்பது பாஜகவுக்கு இருக்கோ இல்லையோ, ஜனநாயகத்துக்கு தோல்வி, இந்திய மக்களுக்கு தோல்வி. உங்களோட இறுதிக்கட்ட பார்வை சுருக்கமா? அதாவது 10,000 ரூபாய் கையில் கொடுக்கறது இன்னைக்கு, நாளைக்கு வேலை வாய்ப்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, a bird in the hand is better than two in the bush ன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட
இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் மேலுமாங்க. அந்த அடிப்படையில் தான் கையில் 10,000 ரூபாய் லஞ்சத்தை அரசாங்கம் அஃபீஷியலாக கொடுத்த பிறகு, இது வாக்கு தீட்டு மட்டும் இல்லை, வாக்கு கொடுத்த காசு, அதன் விளைவாக வேணா வெற்றி பெற்றதாக நம்ம மேடம் சொன்னதாக இருக்கலாம் அல்லது சகோதரர் சொன்னதாக இருக்கலாம். அதனால எந்த நிலையிலும் கூட இந்த ஜனநாயக விரோத நிலை அதாவது என்னைக்கு மாறுதோ அது வரை இதுதான் நடக்கும். அது தேஜஸ்வி யாதவ் கூட பின்னடைவுக்கு போகலாம். அதாவது ஒட்டுமொத்தமா எல்லா இடங்களையும் கூட பாஜக எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவர்கள் தவறு செய்திருக்காங்க. அவர்கள் வந்து பெண்கள் நலன் மக்கள் நலன்ங்கிறாங்க, நீங்க அந்த லஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவங்க தானே சொல்றாங்க. நேத்து கொடுத்தாங்களே, ஒரு 3 மாசத்துக்கு முன்ன கொடுத்துருக்கலாம், ஒரு 6 மாசத்துக்கு முன்ன கொடுத்துருக்கலாம். தேர்தல் நேரத்தில் கொடுக்க கூடாதுங்கிறத கூட இன்னைக்கு வரையும் தேர்தல் கமிஷன் ஏன் கண்டிக்கல? கண்டிச்சிருக்கமா? பேருக்காவது கண்டிச்சிருக்கலாமா இல்லையா? கண்டிக்கல. சரி, பார்க்கலாம் சார். குறிப்பிட்ட பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக நேரலை செஞ்சுட்டு இருக்கோம். அரங்கத்து வந்து பல்வேறு கருத்துக்களை இப்போ இந்த மிக்க விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி.